welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் ஹீரோயின் ஒரு நியூ சீரியல்ல கமிட் ஆயிருக்காங்க. சோ அத பத்தின இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட் தான் இந்த வீடியோல நம்ம ஷேர் பண்ண போறோம். அதுக்கு பிஃபோர் சீரியல்ல பத்தின மோஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியே ஆகணும். ஒருத்தவங்க மட்டும் அகைன் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் தனியாக க்ரியேட் பண்ணி நீங்களே வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு சொல்கிறதுனால நோ யூஸ். எனக்கு எந்த மாதிரி தோணுதோ அது மாதிரி தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது நியூ சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்து சீரியலை விட்டு குயிட் பண்ண ஜாஸ்மின், அதாவது நினைத்தேன் வந்தாய் சீரியல் ஹீரோயின் சுடர். ஸோ அவங்க இந்த சீரியலை விட்டு குயிட் பண்ண ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக அவங்க இந்த நியூ சீரியலுக்காக தான் குயிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது என்னோட சின்ன கெஸ்ஸிங். அதாவது அவங்க கம்மிங் சூன் ஒரு நியூ சீரியல் வந்து கமெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ சீரியலோட டைட்டில் அப்படின்னு பார்க்கும்போது அபிநந்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு சீரியல் தான். கம்மிங் சூன் ஜெமினி டிவியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அவங்களோட ரீசன்ட் ப்ரோமோ கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ சீரியலுக்காக தான் இவங்க இந்த சீரியலை குயிட் பண்ணாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. மேபி ஏதாச்சும் பிக் ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வந்து இப்போ நியூவாக ஆக்ட் பண்ணுற சுடரை எல்லோரும் அப்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஜாஸ்மினோட இந்த நியூ சீரியலுக்கும் அவங்களோட ஃபேன் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது ஜீ தமிழில் இப்போ ரீசெண்டாக 2 சீரியல்ஸோட டைமிங்கை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களே வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அதாவது மோஸ்ட்லி நம்ம இந்த டைமிங் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு இருந்தேன். நினைத்தேன் வந்தாய் 6 PM வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. மாரி சீரியல் வந்து 6:30 சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த நினைத்தேன் வந்தால் மாரி 2 சீரியலுமே ஒரு வேற லெவல் ஹிட் கொடுத்த சீரியலோட ரீமேக் தான் நமக்கு தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மாரி ரீசெண்டாக தான் வந்து ஒரிஜினல் வெர்ஷனில் 1000 எபிசோட்ஸ்க்கு மேலே ரீச் பண்ணாங்க. நமக்கு தான் இங்கே வெரி லோ, பட் அது டாப் 3 பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த டைம் சேஞ்சஸ் ரியலாக வந்து பேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சீரியல் ஸ்டோரி எல்லாமே குட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி லோ டைமிங்கில் போகிறனால சீரியல் அப்கமிங் என்ன டிசிஷன் ரேட்டிங் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த டைமிங் போட்டால் பர்ஃபெக்டாக இருக்குன்னு திங்க் பண்ணிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.